Good afternoon to all. So இன்னைக்கு நம்ம part 2 EVS revision பார்க்கலாம். So it is from 2018 question. 18 timeல வந்த question. Why is a plant called Prosopis julifero often mentioned in news? இந்த particular plant species வந்து ஏன் நியூஸ்ல வந்திருக்கு? Option A, it is used in cosmetic. Option B, it reduced the biodiversity in particular area. Option C, it used as pesticide. Option D, none of the above. Again, இது fact. அந்த வருஷம் கேட்ட கேள்வி, so நான் டைரக்டா சொல்றேன். இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஏன் அப்ப கரண்ட் அஃபேர்ல வந்துச்சு அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட் ஒரு டிசைட் பண்ணாங்க, ஈவன் வித் கோர்ட் டைரக்ஷன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேட்டிவ் ஸ்பீசிஸ பாதிக்கிற இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தே டிசைட். ஏன்னா யூ நோ நேட்டிவ் ஸ்பீசிஸ்ங்கிறது வந்து லங்ஸ் ஆஃப் த பிளேஸ். ஒரு இடத்துல வந்து நேட்டிவ் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அண்ட் லைக் CO2 குறையும். இது இல்லாம நமக்கு நிறைய பை ப்ராடக்ட் ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு நிறைய ஃப்ளோரா ஃபானாவுக்கு அது வாழ்விடமா இருக்கும். நிறைய நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இப்படி நிறைய திங்ஸ் இருக்கு. இதே இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஏலியன் ஸ்பீசிஸ், வெளிநாடுகளிலிருந்து வர்ற ஏலியன் ஸ்பீசிஸ் வந்துச்சுன்னா நேட்டிவ் ஸ்பீசிஸையும் அழிச்சிடும். இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு நிறைய வந்து எஃபெக்ட், அன்டிசைரபிள் கான்சிக்வன்ஸை கொண்டு வரும். As I told already, after the Green Revolution 1965, lot of invasive species come to India as a weed. நீங்க பாத்தீங்கன்னா அது ஊடாலேயே வளர்ந்துடும். நம்ம அதை பர்பஸா வளர்க்கறதே கிடையாது. வெளிநாடுகள் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துடும், அது பாட்டு ஊடால வளர்ந்துட்டு இருக்கும். அது வளரும் போது நம்ம தாவரங்களை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடு என்ன செய்யும்னா, ஈவன் வெரி சர்ப்ரைசிங்லி டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை வந்து அது டெப்ளீட் பண்ணிருக்கு, அண்ட் இட் எமிட் மோர் CO2. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்டிசைரபிள் திங் நடந்திருக்கு. ஸோ இங்க நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் Prosopis juliferaங்கிறது ஒரு தாவரம், ஒரு வீடு, ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ். அது வந்து நிறைய இன்டிசைரபிள் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கு. தட் இஸ் ஆன்சர் இஸ் இட் டென்ஸ் டு ரெடியூஸ் biodiversity in the area in which it grows. அது எங்க வளருதோ அங்க உள்ள நேட்டிவ் ஸ்பீசிஸ் அழிச்சிடும். அதுக்கப்புறம் நேட்டிவ் ஃபானா, ஏதோ ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, அது வாழ்வதற்கு உகந்த இல்லாம செஞ்சிடும். வெரி சர்ப்ரைசிங்லி நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் வாட்டர்லாம் டெப்ளீட் பண்ணிருக்கு, நிறைய இது கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை பத்தி சில இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது வந்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், ஊடுருவி வந்த வெளிநாட்டு நம்மள்கிட்ட இல்லாத ஃபாரின் வகை இனங்கள். இட் இஸ் அ நேட்டிவ் ஆஃப் மெக்சிகோ அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா ஃபுல்லா இருக்கு. It is an aggressive colonizer. That is, இந்த பிளான்ட் நீங்க வச்சீங்கன்னா கடகடன்னு வளர்ந்துடும். ஸோ இருக்கிற நம்ம ஒரு பிளான்ட் எல்லாம் தொல்லி விட்டுட்டு அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும். காமன் வீடு, ஒரு பொதுவான கலை ஆஃப் வேஸ்ட்லேண்ட், ஸ்க்ரப்லேண்ட் அண்ட் டீக்ரேடட் ஃபாரஸ்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்லேண்ட்ல இந்த ஸ்பீசிஸ் வளருது அப்படின்னா அது பாட்டுக்கு அடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு அது சம்பந்தமில்லாத ஸ்பீசிஸ்ங்கும் போது அங்க வாழக்கூடிய உயிரினங்கள், விலங்குகளோ இல்ல மற்ற உயிரினங்களோ பாதிக்குது. ஸோ இட் அண்டர் தி ஹெட் ஆஃப் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், இட் ரெடியூஸ் டைவர்சிட்டி இன் தட் ஏரியா. It was brought to Delhi from Mexico by British more than century ago. It tend to reduce the biodiversity in particular area. This exotic plant became invasive and wiped out most of the native plant along with the animal. நம்ம இது வந்து அங்க இருக்க செடி கொடியை மட்டும் இது பண்ணாது, அந்த செடி கொடியை நம்பி இருக்கிற பறவைகள் மற்றும் சிறு விலங்கினங்களை கூட இது வந்து என்ன செஞ்சதுன்னா அழிச்சிருது, வைப்ட் அவுட், ஒன்னும் இல்லாம காண செஞ்சிருது. With its deep root, it also have a constitutes groundwater. இதோட வேர் என்ன செய்யும்னா ஆழமா போயிட்டு தண்ணியை உறிஞ்சிடுது, கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சிட்டு அதை ட்ரை பண்ணிடுது. இதோட இலை பார்த்தீங்கன்னா because leaf contain toxin, it inhibit the growth of other plant. Apart from this, இதை பார்த்தீங்கன்னா இது லைஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு மாடெல்லாம் அதை லைஃப் ஸ்டாக்லாம் அதை சாப்பிட்டுச்சுன்னா ஸ்டொமக் பாய்சனிங் வருது. அப்புறம் வாட்டர் பாடி ட்ரை அப் பண்ணிடுது. தட் இஸ் என்ன பாத்தீங்கன்னா இட் அப்சர்வ் மோர் தென் 4 liter ஆஃப் வாட்டர். பர்டிகுலர் 1 kg ஆஃப் பயோமாஸ். பயோமாஸ் உங்களுக்கு தெரியுமா, அந்த தாவரத்துடைய ட்ரை வெயிட்.
சோ அந்த தாவரத்துடைய 1 கிலோ பயோமாஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி அது வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. It cannot even shelter birds because it produces less oxygen and more carbon dioxide. It creates land erosion because the loss of grassland that are habitat for native plants and animals. இது எப்படி உங்களுக்கு பரவுது, இதோட டிஸ்போசல் எப்படி நடக்குது அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் ஸ்பீஷீஸ் மெயின்லி த்ரூ அனிமல்ஸ் பை எண்டோசூக்ரோமி. இந்த வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அதை எடுத்துட்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதோடைய விதையை சாப்பிட்டு எங்கே கொட்டையை போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் வில். ஸோ த திங் இஸ் இப்போ நம்ம இதுல என்ன பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிஷனலா பார்த்தோம்னா இந்த ஒரு கொஸ்டின் 2018 கேட்டாங்க. இன்னைக்கு 22ல வந்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு டாபிக் தான். இதை கொஞ்சம் பாருங்க. நீங்க இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் 2022 போடுங்க கூகுள்ல வித் யூபிஎஸ்சி அப்படி போட்டீங்கன்னா வேற ஏதாவது ஸ்பீசிஸ் தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ இந்த கொஸ்டின்ல இருந்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் எக்ஸாட்டிக் பிளான்ட்னா என்ன, அது என்ன மாதிரி எஃபெக்ட் பண்ணும், இந்தியாவில எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு ஃபர்தரா நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், இது கோரல் ரீஃப், ஒரு ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபி ஸ்டாட்டிக் என்வரான்மெண்ட் கொஸ்டின் தான். அந்த கோரல் இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், அதை கிளியர் பண்ணிருக்கோம். ஐ மீன் ஹோம்சோரிட்டிஸ் நம்ம ரைட் அடிச்சிருக்கோம். கோரல் ரீஃப் வளர்றதுக்கான கிரைட்டீரியா, ஐ மீன் அந்த இது கேக்குறாங்க, என்னென்ன கிரைட்டீரியான்னு கேக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கோரல் ரீஃப் ஆர் இன் ட்ராபிக்கல் வாட்டர் more than so the question is most of the world coral reef are in tropical water. More than 1/3 of world coral reef located in territory of Australia, Indonesia and Philippines. Option 3, coral reef host for more than number of animal phyla than those hosted by tropical rainforest. Edu correct? Again the fact nalla appdi answer solliren all the above. இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கேட்ட क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் ஒன் இது ரிப்பீட்டட் நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு அடுத்து என்ன கேட்க சான்சஸ் இருக்குன்னா கோரல் ப்ளீச்சிங் அண்ட் எங்கயாவது வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா கோரல்ல இருந்து ஏதாவது ஒரு சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கும், ஈவன் வீட் அவுட் ஆயிருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், அந்த மாதிரியும் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்ப நான் சில அடிஷனல் பாயிண்ட் கோரலை பத்தி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு கோரல் ரீஃப் located within the tropical zone between that is 30 degree north and 30 degree south latitude. இது ஒரு காமனான ஒரு விஷயம். and coral reef found in tropical subtropical region தான். so statement 1 right. and condition for growth on the that is நீங்க பாத்தீங்கன்னா preference temperature பாத்தீங்கன்னா 22 to 30 degree celsius இருக்கணும். that's why நம்ம environmentக்கும் climate changeக்கும் coralக்கும் என்ன correlationனா global warming வரும்போது aquatic temperature increase ஆகும்போது coral reef வாழாது, இறந்துடும். நமக்கு எப்படி வந்து ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்தா நம்ம வந்து can't be not able to sustainங்கிற மாதிரி அது வாழாதுங்க. and again the depth of the water 200 மீட்டருக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. for the growth of coral the depth of the water should not exceed 200 meter. சோ இதெல்லாம் பாருங்களேன். இப்ப நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் எல்லாமே ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சோ கிரைட்டீரியா தான் மாத்தி கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஏரியா தான், இது ஒன்றும் டஃப் எல்லாம் கிடையாது. கோரல் லீவ் ஒன்லி இன் சலைன் வாட்டர். ஸோ ஆவரேஜ் சலைனிட்டி பாத்தீங்கன்னா 22 to 27 40% இருக்கணும். அது ஃப்ரெஷ் வாட்டர்ல எல்லாம் வாழாது. மோர் தென் 1/3 ஆஃப் கோரல் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் கிட்ட தான் இருக்கு. and coral reef commonly grown in Pacific and Indian Ocean தான். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து warm shallowness எல்லாம் இருக்கு. so some scientists estimate more than 20,000 described coral species from 32 of world 33 animal that is இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. so 3 right. coral reef பாத்தீங்கன்னா diverse I mean wide range of diversity இருக்கு, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்ல. ஸோ ஒரு சின்ன விஷயம், யூ நோ தட் கோரல்ங்கிறது என்னன்னா ஒரு லிவிங் கிரியேச்சர், டைனி லிவிங் கிரியேச்சர், ஸ்மால் லிவிங் கிரியேச்சர். காலனிங்க கூட்டம் கூட்டமா தான் வாழும். இப்ப நீங்க சிங்கெல்லாம் பார்த்தா சிங்கிளா இருக்கிற மாதிரி கோரல் பவள பாறைகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்தையே ஆக்குபை பண்ணிருக்கும், கூட்டம் கூட்டமா காலனியா வாழக்கூடிய ஒரு சி லிவிங் கிரியேச்சர். தே ஆர் தி அண்டர் வாட்டர் ஸ்ட்ரக்சர்.
that are formed of coral polyp that are held together by calcium carbonate. So the coral polyp is actually the coral polyp made up of CaCO3. என்ன மாதிரி coral reef world wide இருக்கு, அதோட shape, அதோட mode of occurrence and nature, it is categorized into fringing reef, barrier reef, atoll, so fringing reef. இப்போ நான் சொல்ற இந்த fringing, barrier, atoll எல்லாமே அப்பப்ப மாத்தி மாத்தி உங்களுக்கு ஜியோகிராஃபில environmentலயே நம்ம கேட்ட क्वेश्चन தான். So the coral reef, fringing reef found very close to the land and a shallow lagoon known as boat channel as fringing reef. It developed along the island and continental margin. It grow from deep bottom of sea, have their seaward side slowly steep into deep side. It are most, இது ஒரு important, it is the most commonly found coral reef among the three. உங்களுக்கு எப்படி கேட்கலாம் சிம்பிளி, இப்பெல்லாம் அந்த மாதிரி இவ்வளவு சிம்பிளா கேட்கறது கிடையாது. பட் the thing is, out of 3 கேட்டகரியில எந்த coral reef நிறைய இருக்கு அப்படின்னா fringing reef தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிடா பக்கம்லாம் அது இருக்கு. தென் barrier reef, இதுதான் largest, highest, widest reef. abundant கேட்ட சொன்னா fringing, large, high, widest கேட்டீங்கன்னா barrier reef. It developed off the coast and parallel to the shore. அது பாத்தீங்கன்னா continental marginல இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு irregular ring மாதிரி இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. ஏன்னா இது ஒய்டாலா இருக்கும் இல்லைங்களா. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா, 1200 மைல் லாங் இருக்கு. தென் அட்டால் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க லட்சத்தீவு, அந்தமான்ல எல்லாம் இருக்கு. இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ரீஃப் that is roughly circular and surround a large central lagoon. நீங்க ரவுண்டா இருக்கும், ஒரு lagoon கிட்ட இருக்கும். It's situated away from deep sea platform. முன்னாடி பார்த்தோம்னா லைக் முன்னாடி உள்ளது வந்து டீப் சி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது தள்ளி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சப்மரைன் பிளாட்ஃபார்ம்ல எலிப்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கு. சோ இந்தியால கோரல் ரீஃப் எல்லாம் எங்க இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்தமான் நிக்கோபார், கட்ச், லட்சத்தீவு, பாக் பேல எல்லாம் இருக்கு. தென் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஸ்னோ ஃபிளேக் கோரல். இது ஒருவேளை கேட்க சான்சஸ் இருக்குன்னா இப்போ கோரல்ல இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் ஹார்ட் கேக்கா இருக்கு. இந்த ஸ்னோ ஃபிளேக் கோரல்ங்கிறது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், நம்ம கன்னியாகுமரியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது ஒரு, இந்த கோரல் வந்துச்சுன்னா நம்மளுடைய நேட்டிவ் கோரல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். மைட் பி அந்த இட் டெண்ட் டு ரெடியூஸ் தி ஏரியா ஆஃப் பயோடைவர்சிட்டி ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்தோம்ல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ ஸ்னோ ஃபிளேக் கோரல். சோ கரிஜோ ரேசி இஸ் நோன் அஸ் ஸ்னோ ஃபிளேக் கோரல். இது பார்த்தாலே இந்த பனித்துளி, இந்த கான்ஃபிளேக் மாதிரி பனித்துளி சீவல் மாதிரி இருக்கும். இட் இஸ் an invasive species discovered recently by scientists of the coast of Trivandrum and Kanyakumari. These are fast growing coral species found at the depth of 10 meters off in Kovalam in Trivandrum and Yenayam in Kanyakumari. So இத கொஞ்சம் கூகுள் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்க. So second question பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிக் क्वेश्चन பார்த்தாச்சு, கரண்ட் பார்த்தாச்சு. So the question is, with reference to solar power production in India, consider the following statement. Number 1, India is the 3rd largest in the world in the manufacture of silicon wafer used in photovoltaics unit. Option 2, the solar power tariff determined by Solar Energy Corporation of India. So இந்த क्वेश्चन பார்த்தாலே நம்ம ஆல் தி அபவ் அடிச்சிருவோம். ஆக்சுவலி ஆன்சர் வந்து neither 1 nor 2, ரெண்டுமே தப்பு. ஏன்னா சிலிக்கான் வேல்ஃபரை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றதே கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சோலாரோடைய டாரிஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் பண்றது கிடையாது. சோ ரெண்டுமே தப்பு. சோ நீங்க சோலார் எனர்ஜி பத்தி நிறைய வெர்ஷன்ல क्वेश्चंस வந்துட்டே இருக்கு. So I just read out the fact about this one. So not a single silicon chip manufactured in India. Every solar panel we made in India is assembled, while all the materials come from other countries. So நமக்கு வந்து indigenous production கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி we need self sufficiency in R&D, research and technology. That's only we can produce more. India is yet to develop semiconductor cluster. So India plan to invest nearly $500 million to set up first unit for manufacturing solar silicon cell that enable to build the world largest solar power plant. And the second one பாத்தீங்கன்னா Central Electricity Regulatory Commission only regulate the solar power tariff. That is the regulatory tariff of
companies owned or controlled by India. Actually, Solar Energy Corporation it issue only power trading license only. So for example, a panel, if I am a manufacturer, I'm going to sell the panel and all, I can get license from Solar Energy Corporation of India. For the purpose of solar tariff and all, solar power tariff, I have to approach to CERC only. So option neither 1 nor 2. So and some fact about India solar sector, India's installed renewable energy capacity, solar the first, that is ஒரு 48 gigawatt இருக்கு. அடுத்து wind energy, அடுத்து small hydro power. ஏன்னா நீங்க இது ஏன் small hydro power சொல்றாங்கன்னா entire energy capacity, generation capacity ல first chunk thermal energy, second chunk hydro power energy, rest of the chunk தான் இப்போ renewable வரும். renewable வர்றது small hydro power, அப்புறம் bio power, biofuel, that is the large hydroங்கிறது நம்ம முன்னாடி சொன்னா அதுல வர்றது as on 2021 and nuclear பாத்தீங்கன்னா less than 3% மட்டும் தான் நம்ம nuclear energy எலக்ட்ரிசிட்டில நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒரு 6 ஜிகாவாட் கிட்ட தான் போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, கூடங்குளம், தாராப்பூர், நிறைய ரியாக்டர் நம்ம வச்சிருக்கோம். பட் நம்மளுடைய ரியாக்டர்ல இருந்து வர கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். when compared to ஃபின்லாண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கம் ஃப்ரம் நியூக்ளியர் தான். நமக்கு எப்படி 70% தெர்மல்ல இருந்து வருதோ அவங்களுக்கு மோர் தென் 90% நியூக்ளியர் எனர்ஜில இருந்து அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் சஃபிஷியன்டா இருக்கு. ஸோ இந்தியா fourth largest wind power capacity in the world. German, Spain எல்லாம் leading partners. நம்ம ஒரு 4th பிளேஸ்ல இருக்கோம். ஆக்சுவலா 5th இருந்தோம், இப்போ 4th வந்திருக்கோம். So this bring the total non-fossil based energy capacity, that is 40% இருக்கு total energy capacity. So you know that conventional energy also termed as non-fossil energy, that is unconventional energy known as non-fossil energy, also known as renewable energy. Fossil based energy termed as conventional energy, non-renewable energy sources. So as a world we are moving toward renewable non-fossil based energy only. And some relatives initiative for solar in India, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். you are supposed to google this one because national solar mission ஆகட்டும் இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்காங்க. and 2021 கூட பாத்தீங்கன்னா hydrogen based fuel cell vehicle அத பத்தி ஒரு क्वेश्चंस வந்திருந்துச்சு. so PM kusum, that is Kishan Urja Suraksha Evam Uttan Maha Abhiyan, International Solar Alliance, One Sun, One World, One Grid, National Solar Mission, National Offshore Wind Energy Policy, Rooftop Solar Program Phase 2, National Wind and Solar Hybrid Policy 2018, then hydrogen based fuel cell எல்லாம் நிறைய நமக்கு solar oriented missions இருக்கு. இத கொஞ்சம் நீங்க பாருங்க. then ரெண்டு ஒரு conventional in solar energy, அது முன்னாடி அந்த क्वेश्चन வந்துச்சு பாத்தீங்களா, அந்த wafer. so solar photo electricityங்கிறது solar photo voltaic cell, இந்த செல்ல யூஸ் பண்றோம் பேனல்ல. இந்த செல் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியும் சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த பேனலே என்ன பண்ணும், சோலார் எனர்ஜியை கலெக்ட் பண்ணும், இன்சுலேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்க நமக்கு ஒரு மெக்கானிசம், செமி கண்டக்டிங் டிவைஸ் மெக்கானிசம் மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. ஸோ solar cell is a semi-conducting device made of silicon and other materials. When we expose to electricity, I mean sunlight, it generates electricity. Next is solar thermal electricity. Again இது ஒரு solar collector தான். இதுல பாத்தீங்கன்னா mirror இருக்கும். It is a solar collector that has a mirror surface which reflect the sunlight onto a receiver that heat up a liquid. This heated liquid, that is steam ஆகும். Steam used to produce electricity. உங்களுக்கு தெரியும் எல்லா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி எடுத்தா கூட அந்த கரிய கோலை நீங்க கோல்ல இருந்து நமக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் இன்டர்ன் என்ன பண்ணும்னா டர்பைனை சுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும். வெதர் ஹைட்ரோ பவர், ஸ்டீம், ஜியோதெர்மல் எனர்ஜி. ஸோ எவ்ரிவேர் பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஸ்டீம், அந்த ஸ்டீமோடைய எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன செய்யும், கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியை மாற்றப்பட்டு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியை மாற்றப்பட்டு அந்த கைனடிக் எனர்ஜி இன்டர்ன் அதை சர்க்குலேட் பண்ண வச்சு நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கிடைக்குது. So you are supposed to Google more over solar. Solarum பாருங்க, wind energyயும் பாருங்க, biofuel பாருங்க, and hydrogen, hybrid hydrogen cell oriented பாருங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் 2018ல கேட்டது. ஒரு 16 போல வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. ஸோ 16ல ஒரு கரண்ட் அஃபேர் 18ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2021 கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா 20ல நடந்தது 19ல நடந்ததெல்லாம் கரண்ட் அஃபேரா வந்திருக்கு. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் 2 இயர்ஸ் கல்மினேஷன் இப்போ பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அது மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு 16ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு விஷயம் ஒன்று இந்தியாவில் நடக்குது. ஸோ அதான் இப்போ கரண்ட் அஃபேர் ஆகுது. தட் இஸ் Forest Act that consider the following statement. The definition of critical wildlife habitat is incorporated in Forest Act 2006. Option 2. First time in India, Baika community, our tribals have been given this habitat rights. Third one, Union Minister of Environment and Forest officially decide and declare habitat rights for primitive vulnerable tribal groups. PVTG ன்னு சொல்லுவாங்க. In any part of state. இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எகைன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல உள்ள ஒரு ப்ரொவிஷன், ஃபாரஸ்ட் ஆக்ட் 2006ல ஆக்ட் வருது, இம்ப்ளிமெண்டேஷன் 2008ல வருது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒண்ணு நமக்கு பிபிடிஜி, தட் இஸ் அந்த ஃபாரஸ்ட் நம்பி இருக்கிற ட்ரைபல் குரூப்புக்கு என்ன கைண்ட் ஆஃப் மேஜர் ஆர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கொடுக்குறாங்க. அதே சமயம் அந்த ஃபாரஸ்ட சுத்தி அவங்களுக்கு ஹேபிட்டன்ட் ரைட்ஸ் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் என்னென்ன ப்ரொவிஷன் ஆக்ட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தான் ஆல் தி அபோவ். So the definition of critical wildlife habitat, இத பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை மினிஸ்ட்ரியும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில எந்த பார்ட்லயுமே இந்த பிரிமிட்டிவ், அதாவது ஆரம்ப கால மக்கள், வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இந்த கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ல சேர்க்கலாம். தட் இஸ் அந்த ஃபாரஸ்ட சுத்தி அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்து அவங்களும் அதோட சேர்ந்து வாழலாம். இதோட வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த பைகா ட்ரைபல்ஸ் வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட இருக்கிறவங்க, ஸோ மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பக்கம் இருக்கிறவங்க 2016ல வந்து தட் பீப்புள் கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி தட் ஹேபிட்டன்ட் ரைட்ஸ் இவங்க வாங்கினாங்க. ஸோ தட்ஸ் வை 2016ல ஒரு ரைட் அவங்க வைல்ட் லைஃப் ஹேபிட்டன்ட் ரைட் வாங்குறாங்க. ஸோ இப்போ 18ல கொஸ்டின்ஸ் வருது. ஸோ பைகா ட்ரைபல்ஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி டு கெட் திஸ் ரைட். திஸ் critical wildlife habitat defined under Forest Act 2006, that is the area of natural park or sanctuaries where it has been specifically and clearly established on the basis of scientific and objective criteria that area required to be kept as inviolate for the purpose of wildlife conservation. இப்ப இந்த ஏரியால பாத்தீங்கன்னா this kind of people, PVTG groups can habitat. அவங்களோட ஹேபிஷன் வயலேஷனா கருதப்படாது. ஸோ தட் இஸ் தி கோர், தட் இஸ் கோ லிவிங், கோ ஹேபிட்டன்ட் மாதிரி அவங்களும் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டை பத்தி சொல்ல போனா, த ஆக்ட் ரெகக்னைஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரிசைடிங் இன் தி ஃபாரஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் ஃபாரஸ்ட்ல தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் அங்கேயே நீங்க வெளியில போங்கன்னு சொல்றது இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் ஜஸ்டிஸ். It establishes authorities to monitor the sustainable use of forest resources and conserve the forest biodiversity. Because the dwellers மூலமா suppose ஒரு indiscriminate exploitation of forest resource நடக்காம இருப்பதற்காகவும் and the forest biodiversity conserve பண்றதுக்காகவும் they have some kind of setups. That is that authorities will responsible to maintain ecological balance in the forest region. இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு 4 ரைட்ஸ் அந்த ஆக்ட் படி கொடுத்திருக்காங்க. தட் இஸ் டைட்டில் ரைட்ஸ், யூஸ் ரைட்ஸ், ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராம் சபா இருப்பாங்களே, அவங்க தான் வந்து the map of the community claims and enriched claim preferred by கிராம் சபா. the implementation of நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. பிகாஸ் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஃபாரஸ்ட் இப்போ நீங்க ரீசெண்டா அது மாதிரி அதில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது மாதிரி ஃபாரஸ்ட் நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஃபாரஸ்ட்ரி ஓரியன்டா நிறைய கொஸ்டின்ஸ், வெதர் இட் இஸ் அக்ரி ஓரியன்டாகவும் ஜியோகிராஃபி ஓரியன்ட் நிறைய கேட்கறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் ஏரியா, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுவரி, பயோஸ்பியர் ரிசர்வ், வெட்லேண்ட், மேங்க்ரோவ்ஸ். இந்த மாதிரி இந்த பயோம், இந்த கைண்ட் ஆஃப் பயோம்ஸ்ல என்ன மாதிரி கேட்கற சான்சஸ் இருக்குன்னா, ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது அதை பத்தி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, டேரக்டா நமக்கு எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரிசர்வ் சுத்தி ஏதாவது ரிவர் ஓடுதா, இல்ல ஏதாவது சிக்னிபிகண்டான இடங்கள், எக்கலாஜிக்கலி சிக்னிபிகண்ட்
ஹிஸ்டாரிக்கலி சம்திங் எல்ஸ் ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, அது ஒண்ணு. அதர்வைஸ் பார்டர்ல இருக்கா, நேஷன் பார்டர்ல இருக்கா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் பயோஸ்பியர் ரிசர்வ் சாங்சுரி எல்லாம் கேட்கறாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்டான கொஸ்டின் தான். இந்த சாங்சுரி எந்த ஸ்டேட்ல இருக்கு, அவ்வளவுதான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் பக்குயி வைல்ட் சாங்சுரி லொகேட்டட்? ஸோ ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல இருக்கு. இது ஆக்சுவலா முன்னாடி டைகர் ரிசர்வா இருந்திருக்கு. தென் ரிசர்வ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹார்ன்பில் ஸ்பீசிஸ் இருக்கு. நீங்க சில சமயம் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஒரு பர்டிகுலர் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது முதுமலை சரணாலயம் யானைகள் நமக்கு தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் சாங்சுவரி வெரி ஃபேமஸ் ஃபார் பர்டிகுலர் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காசிரங்கா நேஷனல் பார்க் ஃபார் ஒன்னான் ரிசோர்சஸ், ஒன்னான் ரினோ ரிசோர்சஸ், இந்த மாதிரி ரினோசஸ். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரிசர்வ்டு ஏரியா, ஃபாரஸ்டோ சாங்சுவரியோ பார்க்கோ, இந்த பர்டிகுலர் ஏரியால பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், இண்டிஜினியஸா இருக்கும். ஸோ அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாங்சுவரியை பொறுத்த வரைக்கும் ஹார்ன்பில் ஸ்பீசிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மணிப்பூர்ல வந்து இந்த ஃப்ளோட்டிங், இந்த லோக்டாக் லேக் கிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இது இருக்கு, கெய்புல் லாம்ஜோ. ஸோ அப்புறம் இதை சுத்தி உள்ள ஒரு சில லைக் ஒரு சில ரிசர்வ் பத்தி சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால்காராம் நேஷனல் பார்க், நோக்ரெக் உங்களுக்கு தெரியும் மேகாலயால இருக்கு. அண்ட் சம் நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கிற ஒரு சில ரிசர்வ்ஸ், பக்கிம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, ரங்கபஹார் சாங்சுவரி, சிங்பான் சாங்சுவரி எல்லாம் நாகாலாந்துல இருக்கு. அப்புறம் ஒடிசால வந்து ஒரு காலஹண்டி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கு. அதுல என்ன அந்த சாங்சுவரி ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இங்க நிறைய வந்து கிரீன் ரைட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கு. தென் நக்கி நட்டி பேர்டு சாங்சுவரிஸ் இங்க வந்து இப்போ ரீசெண்டா கரண்டா ஏன் இதை சொல்லியிருந்தோம்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ல பார்த்தேன். அந்த கல்ராங்கிறது வந்து பீகாருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்டட் அட் திஸ் பேர்டு சாங்சுவரி இன் பீகார். தென் தேஹிங் பட்காய் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, இதுக்கு இன்னொரு பேர் ஜெய்ப்பூர் ரெயின் ஃபாரஸ்ட். இது ஆக்சுவலா ஒரு எலிஃபென்ட் ரிசர்வ். இது வந்து தேஹிங் ரிவர் இந்த பக்கமா ஓடிட்டு இருக்கு. பட்காயோடைய ஹில்லுல இருக்கு. அண்ட் ஹரிகா வெட்லேண்ட் தெரியும், இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் மேன்மேட் வெட்லேண்ட் இன் நார்த் இந்தியா. இதெல்லாம் ஒரு சில ஃபேக்ட். ரெஸ்ட் ஆஃப் த சாங்சுவரி பத்தி ஒரு அடிஷனல் ஃபேக்ட் கரண்டா வந்தது. இதெல்லாம் அந்த நக்கி நட்டி, கர்லாபட், தென் திஹிங் பட்காய் எல்லாம் கரண்டா பேசிட்டு இருந்ததுனால தட்ஸ் ஐ டுக் திஸ் பாயிண்ட். தென் பேஜ். So page and UN mechanism to assist countries transition toward greener and more inclusive economy emerged. எங்க இந்த பேஜ் வந்துச்சு? Page is nothing but partnership for action on green economy. ஸோ இந்த பேஜ்ங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு? வெரி சிம்பிள். ஸோ ஒரு 4 சமிட் கொடுக்குறாங்க. எர்த் சமிட், ஜோஹன், அதாவது சஸ்டைனபிள் ஆன் டெவலப்மெண்ட், அந்த ரியோ ஜெனரல் நடக்குதுல அந்த மாதிரி. எர்த் சமிட்டா, அது யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா, ஆர் UNFCC உடைய சமிட், பாரிஸ்ல நடந்த சமிட்டா, ஆர் வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் இப்போ ரீசெண்டா நியூ டெல்லியில் இருந்துச்சு இங்கேயா? கொஸ்டின் 2018ல கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நீங்க அகைன் எந்த கிளைமேட் சேஞ்ச் சமிட்டா இருந்தாலும், அது ரியோ, கோப், என்ன மாதிரி சமிட்டா இருந்தா கூட அந்த சமிட்ல இருந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் கொண்டு வருவாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் ஒண்ணு வரும் பாருங்க, கிளைமேட் நியூட்ரலிட்டி நவ்னு ஒண்ணு. ஸோ ஏதோ ஒண்ணு விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு எப்போதுமே இம்பார்ட்டன்ட். பிலிம்ஸ்ல டைரக்டா கேட்டவங்க, மெயின்ஸ்ல நமக்கு அதை எழுதுறதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்ஷன் ஆன் கிரீன் எக்கனாமி எங்க இமோஜ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து UN கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2012 ரியோ டி ஜெனீரோல நடந்துச்சு இல்லைங்களா? அப்பதான் இது வருது. ஸோ இன் 2012 ரியோ 20 பிரேசில்ல, ரியோ டி ஜெனீரோ பிரேசில்ல தான் இருக்கு. அப்புறம் 2000 அந்த சமிட்டோடைய அவுட்கம்மா அடுத்த வருஷம் 2013ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று லான்ச் பண்றாங்க, பேஜ்னு. இது என்னன்னா, உலக நாடுகள் இடையே அவங்களுடைய பொருளாதாரம் வந்து தட் இஸ் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். யூ நோ தட் சஸ்டைனபிள்னா எக்கனாமிக் growthம் இருக்கணும், என்விரான்மெண்டலும் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ
கரண்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன் பாதுகாத்து வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டியை நீங்க பொருளாதார அடிப்படையில் கொண்டு வரும்போது கிரீனர் அண்ட் இன்க்ளூசிவ் growth பத்தி பேசுறாங்க. ஸோ 13ல லான்ச் ஆகுது. இந்த page is a direct response to Rio 20 declaration. That is the future we want. For an UN agency, it brings together the expertise of 5 UN agencies. United Nations Environment Program, United Nations Development Program, International Labour Organization, United Nations Industrial Development Organization, and United Nations Institute for Training and Research. So in the fact, sometimes we data kuda kekka vaayippu irukku. So simply speaking, page represent a mechanism to coordinate United Nations action on green economy and assist countries in achieving monitoring the emerging SDG 8. அந்த SDG 8 என்ன சொல்றாங்க? இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. அவ்வளவுதான். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கணும், டீசென்ட் ஒர்க் இருக்கணும், அட் தி சேம் டைம் என்வரான்மெண்ட்டையும் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணக்கூடாது, பாதுகாக்கவும் செய்யணும். So it puts sustainability at the heart of economic policy making. So that's why நமக்கு இன்னைக்கு எந்த பாலிசி, ஈவன் நீங்க 5 year plan இப்ப நீதி ஆயோக் வந்துருச்சு, நம்ம பாலிசி மேக்கிங் எது பண்ணும் போது என்வரான்மெண்ட் ஒரு வைட்டல் திங், அட்லீஸ்ட் பேப்பர்லயாவது இருக்கணும். So it support nations and region in reframing economic policy and practice sustainable to foster economic growth. So you can browse more about page number 1. அடுத்துக்கு அப்புறம் இதுல உள்ள எர்த் சமிட் வந்து நமக்கு அப்பேந்தே இருக்கு, 92ல இருந்தே நமக்கு இருக்கு. 92, 2002, 2012, 22 இருக்கு. So just ஒரு glance கூட you can see. Next one. So நம்ம சொன்ன மாதிரி Momentum for Change, Climate Neutral Now இப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வந்தாங்க? IPCC, option A, option B UNEP, option C UNFCCC and option D WMO. இல்ல யாரு? That is இப்போ இவங்க எல்லாமே என்விரான்மெண்ட் தொடர்பான யுனைடெட் நேஷன் pan national organization. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல எது வந்து கிளைமேட் நியூட்ரல் நவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி ஃபேக்ட் டேரக்டா ஆன்சர் சொல்றேன். ஆப்ஷன் சி, the UNFCCC climate change, United Nations Framework for Corporation of Climate Change Secretariat launched climate neutral now in 2015. பாருங்க, 18ல உள்ள கொஸ்டின் நடந்த விஷயம் 15 நடந்திருக்கு. It is an initiative to urge individual, company and government. இது வந்து 3-tier system மாதிரி. Individual, company and government to measure footprint, reduce emission as much possible. So இது வந்து ஒரு first thing வந்து இது ஒரு 3-step process. measure பண்றாங்க, reduce பண்றாங்க, offset பண்றாங்க. So it's 16ல launched a new pillar under its momentum for climate change initiative focused on climate neutral now. It is a 3-step process. முன்னாடி சொன்ன மாதிரி first measure footprint, reduce emission, offset what they can't reduce with UN certified CER சொல்லுவாங்களா, certified emission reduction. இப்போ IPCC UNEP பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து UNEP எல்லாம் இப்போ சென்டினரி, ஐ மீன் நாட் சென்டினரி, 50th anniversary செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ IPCC ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், ஒரு கேப்சூல். IPCC 88ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் பாடி. இதோடைய ஃபங்க்ஷன், இட் அசஸ் தி சயின்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். It was set up by World Meteorological Organization and United Nations Environment Program. It provides policy makers with regular assessment. It was statics கொடுத்துட்டே இருக்கும், scientific basis ல climate change orient and its impact, future option for adaptation, mitigation and all. It provided scientific basis for government at all level to develop climate related policy, and it undergo negotiation at the UNFCCC. Conventional climate change. So இது ஆக்சுவலி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. எவ்ரி 7 years ஒரு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ வி கேன் see அந்த ரீசெண்ட் IPCC ரிப்போர்ட்டே நீங்க பாருங்க.
தென் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது ஆக்சுவலி நீங்க இதுல நிறைய பொட்டன்ஷியல் இந்த கொஸ்டின் வர்றதுக்கு, ஏன்னா 72ல ஆரம்பிச்சிருக்காங்க, 50 வருஷம் ஆயிருக்கு, கோல்டன் ஜூப்ளி. சோ இத பத்தி நான் ஓரளவு பாயிண்ட்கள் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க இன்னும் நிறைய கூகுள் பண்ணி பாருங்க. சோ UNEP founded in 1972. எப்போனா UN கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட். டைரக்டா எப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், UNEP எந்த கான்ஃபரன்ஸ் மூலமா வந்துச்சு, இப்ப எப்படி முன்னாடி ஒரு 4 கான்ஃபரன்ஸ்ல ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி. சோ இதோட வேலை என்ன பாத்தீங்கன்னா, இட் மானிட்டர் தி ஸ்டேட் ஆஃப் தி என்விரான்மெண்ட், inform policy making with science and a coordinate response to the world environmental challenge. நிறைய ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. எமிஷன் கேப் ரிப்போர்ட், என்விரான்மெண்ட், குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக், இண்டஸ்ட்ரி. இதுல குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக் யாரு பப்ளிஷ் பண்றாங்கன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க, UNEP. இதை பாத்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் UN 75 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, வைல்ட் ஃபார் லைஃப்ல இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கிட்டத்தட்ட 193 மெம்பர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க கூட இருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் டு அட்ரஸ் தி என்விரான்மெண்ட் சேலஞ்ச். ஸோ இவங்களுடைய மைல் ஸ்டோன் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மைட் பி இது 50th ஆனிவர்சரி UNEP செலிப்ரேட் பண்ணதுனால 72ல வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் லைக் 73ல பாத்தீங்கன்னா சைட்ஸ் பிகேம் UNEP பார்ட் ஆயிருக்கு. கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் 73 பாத்துக்குங்க. அண்ட் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே organized by UNEP on June 5 under the theme of only 1 year. நிறைய இந்த பார்சிலோனா கன்வென்ஷன் 76 இவங்க மூலமா வந்துச்சு. அந்த கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெடிட்டேரியன் சி அகேன்ஸ்ட் பொல்யூஷன், இது ஒரு பழைய UPSC கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பான் கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் தீம் கேட்பாங்க. இந்த கன்வென்ஷன் வந்து கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாரைகள், ஈவன் ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேடந்தாங்களுக்கு வரும். ஆக்சுவலி ரஷ்யால இருந்து எங்கேருந்து வந்து இங்க ஹேட்டர்ஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, கன்வென்ஷன் சைட்ஸ், மினமாத்தா கன்வென்ஷன், இந்த மெர்க்குரி பயோ அக்யூமுலேஷன் ஆகும் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் வியன்னா கன்வென்ஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓஷன் லேயர், பாசல் கன்வென்ஷன், ரோஸ்டர்டாம், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், மான்ட்ரியல் அண்ட் ஆல் தெஹ்ரான் உட்பட. ஸோ UNEP ரோல் இன்னும் நிறைய பாருங்க. 50th ஆனிவர்சரி UNEP ஆரம்பிச்சு இது 50வது வருஷம். ஸோ கரண்டாக நமக்கு நிறைய கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 92ல வந்திருக்கு. எகெயின் எர்த் சமிட்டோட அவுட்கம் ஒரு 197 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா to achieve stabilization of greenhouse gas emission in the atmosphere and that would prevent dangerous anthropogenic interference. And it's time framework la pananum நிறைய இன்ஸ்டிடியூஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் அடிக்கடி இவங்க கான்ஃபரன்ஸ் எடுப்பாங்க. அத COP நம்ம நிறைய பார்ப்போம் எக்ஸாம்ல. ஸோ அந்த COP எல்லாம் UNFCCC உடைய கான்ஃபரன்ஸ், இவங்க நடத்துற கான்ஃபரன்ஸ். வேர்ல்டு மீட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வெரி ஓல்டு ஒன். ஈவன் 1873ல இன்டர்நேஷனல் மீட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் had its roots from the Vienna International Meteorological Congress 1873. அதுக்கப்புறம் UN ஆரம்பிச்ச பிறகு வேர்ல்டு மீட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் established in 1950. It is an intergovernmental organization. So 51ல UNல வந்திருக்கு. இதோட 70th ஆனிவர்சரி பாத்தீங்கன்னா 2020ல செலிப்ரேட் பண்ணாங்க. இந்தியா அதோடைய மெம்பர். So next one, with reference to Global Alliance for Climate Smart Agriculture, which are the following are correct? So நம்மளோட சொன்ன பாருங்க, சமிட்ல இருந்து ஒரு அவுட்கம் இருந்து வருது அந்த கொஸ்டின். This GASA is an outcome of climate summit held in Paris in 2015. The membership of GASA doesn't create any binding obligation. Option 3, India was instrumental in creation of GASA. So the fact actually பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2 only. ஏன்னா இந்தியா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது. Even we are not entity member also. And actually 2010க்கு அப்புறம் தான் இது வந்துச்சு, not the outcome of Paris summit. So I will read this one. The concept of climate smart agriculture. இதே climate smart agriculture ஏற்கனவே 20 பேப்பர்லயோ ஏதோ நம்ம பார்த்தா எனக்கு ஞாபகம்.
2020 question paper. The concept of climate smart agriculture, originally developed by FAO, Food and Agricultural Organization, and officially presented at the Hague Conference on Agri-Food Security 2010. Through the paper, Climate Zone Agriculture Policy, Practicing, Financing for Food Security, not by the Climate Summit held in Paris. So, one வந்து தப்பு. இது ஒரு voluntary organization. It's an inclusive, voluntary, action-oriented, multi-stakeholder platform. It catalyzes and create transformational partnership to encourage the approach. So, it aim to, in membership does not create any binding obligation. முன்னாடி சொன்ன மாதிரி அது பைண்டிங் கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் வில்லிங்னஸ் ஒன்லி. ஸோ ஆப்ஷன் 2 ரைட். இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அலையன்ஸ் கவர்ன்ட் பை இட்ஸ் மெம்பர். இந்தியா இஸ் ஜஸ்ட் அ சிக்னேட்டரி பட் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இட்ஸ் கிரியேஷன். India neither a member in member list nor in observer list of this entity. So again it is an inclusive voluntary one. So நமக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 only. So finally, with reference to the circumference in Indian agriculture, the concept of conservation agriculture, இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர் இப்போ நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க என்வரான்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அக்ரி ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இப்போ வருது. ஏன்னா இதை ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் IFS அண்ட் IAS ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம்பிள்னால they are asking more. Conservation agricultural new phenomena we are using. Actually அதுல என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சாயில் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஓரியன்டட் உள்ளதான் அது. ஃபர்ஸ்ட் ஒன் அவாய்டிங் தி மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ். Option 2 adapting minimum tillage. Option 3 avoiding the cultivation of plantation crops. Option 4 avoiding using crop residue to cover soil surface. Option 5 adapting spatial temporal crop sequencing or crop rotation. So I'll just data answers on the C 2, 4, 5 only. So அதை பத்தி ஒரு சின்ன I missed the point. Like கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாயில் ஓரியன்டா இங்க மோனோகல்ச்சரா நீங்க பாலிகல்ச்சரா அதை பத்தி பேசுறது மினிமம் டில்டேஜ் இருக்கும். சாயில் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலி இந்த சாயில நீங்க அதாவது தட் இஸ் மிக்சிங் தி சாயில் ஆஃப் சாயில் நியூட்ரிஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடாப்டிங் மினிமம் டில்டேஜ், using crop residue to cover soil surface, adapting crop rotation or crop sequence இந்த மாதிரி இருக்கும். இதான் இதோட features. So we wind up this one. Prepare well. All the best. Thank you.